அனைவருக்கும் வணக்கங்க. இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வன்னியர் கம்யூனிட்டி சேர்ந்த மறுமணம் ஆண்வரனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவர் எங்கே இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஆத்தூர் மாவட்டத்தில் தான் இருக்கிறாரு. இவர் பெயர் பார்த்தீங்க அப்படின்னா ராஜாங்க. இவரோட வயசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35 வயசு இப்போ நடந்துட்டு இருக்குது. இவரோட ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகரங்க. அதாவது நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா திருவோணம். லக்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலா லக்னங்க. படிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு முடிச்சிருக்கிறாரு. இவர் தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்காரு. வருமானம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது மாதம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50,000 ரூபா 60,000 ரூபா வருமானம் வந்துட்டு இருக்கு. வருஷத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது 4 லட்ச ரூபா வந்துட்டு இருக்குது. இவங்க ஃபேமிலி பார்த்தீங்க அப்படின்னா அருமையான ஃபேமிலிங்க. அதாவது 50 ரூபாயும் சம்பாதிப்பார், 60 ரூபாயும் சம்பாதிப்பார். அந்தளவு ஏன்னா விவசாயத்தில் வரக்கூடிய லாபத்தை வச்சு அவர் பண்ணிகிட்டு இருக்காரு. அதே மாதிரி அதில் விளையக்கூடிய காய்கறிகள் இதெல்லாம் வச்சு சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. கடைக்கு கொண்டு போய் போடுறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சொந்த வீடு இருக்குதுங்க. இவங்க பார்த்தீங்கன்னா 3 சென்ட் இடம் இருக்குது, அதில் தான் வீடு கட்டியிருக்காங்க. இவங்க ஒரு 9 ஏக்கரா பார்த்தீங்க அப்படின்னா குத்தகைக்கு பார்த்துட்டு இருக்காரு. அதில் நல்ல வருமானம் அவங்களுக்கு கிடைச்சிட்ருக்கு. அவங்க அம்மா அப்பாலாம் இருக்கிறாங்க. இவர் கூட பிறந்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா அண்ணார் ஒருத்தர் இருக்கிறாரு, கல்யாணம் ஆயிடுச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அக்கா ஒருத்தங்க, அவங்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 9 வயசில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆண் பிள்ளை இருக்கிறாருங்க. ஏன்னா அவங்க கணவன் மனைவி கருத்து வேறுபாடின் காரணமாக ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரிஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா அந்த குழந்தை இவங்களோட தான் இருக்குது. டைவர்ஸ்லாம் வாங்கி வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லை, நல்ல அன்பு நண்பர் தான். ஆனால் இவர் புரிஞ்சுக்கிட்டு நல்ல பொண்ணாக இருக்கணும். படிப்பு கம்மியாக படித்தாலும் பரவாயில்ல, எந்த ஒரு சீர்வரிசையும் நாங்கள் எதிர்பார்க்கல. இப்போ என்ன மாதிரியே குழந்தைங்க இருந்தால் கூட நான் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. குடும்ப பாங்கான பொண்ணாக இருக்கணும், எனக்கு மெயினாக ஜாதி தடையே இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்க்குறாரு. அதாவது நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுற லேடிஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு ஒரு நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கான்டாக்ட் பண்ணி மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்கலாம். இவர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேமிலி அருமையான ஃபேமிலிங்க. அவங்க அம்மா அப்பாலாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துலையும் இந்த மாதிரி குத்தகைக்கு இடம் பார்த்து அவங்க வருமானங்கள் தனியாக கொண்டு வந்துட்டுருக்குறாங்க. இவர் பார்க்கக்கூடிய ஒரு 9 ஏக்கராவிலையும் அவங்க வேலை செஞ்சிட்ருக்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க குணமெல்லாம் அருமையான குணம் தாங்க. இவர் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைய வச்சு தடுமாறிட்டு இருக்காரு. அதாவது இவரை மாதிரியே குழந்தைங்க வச்சுக்கிட்டு யாராவது ஒரு லைஃப் இருந்தால் பரவாயில்ல, ஒரு கணவனால் கைவிடப்பட்டவங்களோ விதவைங்களோ ஏழைங்களோ யாராக இருந்தாலும் ஒரு எப்படி சொல்கிறேன்னா ஒரு கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு காரணமாக பிரிஞ்சவங்களாம் நிறைய பேர் இருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி நம்ம சேனலில் வர நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். இவர் மெயினாக வன்னியரை தான் வேணும்னு சொல்லலை, ஜாதி தடையில் யாராக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு 10வது முடிச்சிருந்தா கூட போதும் அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்க்குறாங்க. குடும்ப பாங்கான பொண்ணு, குணமான பொண்ணாக இருந்தால் போதும், வேறெல்லாம் நாங்கள் எதுவுமே எதிர்பார்க்கலைங்க. ஓகே அப்படின்னா இந்த அந்த ஆடி போய் ஆவணையில் பார்த்து ஏற்பாடு பண்ணிடலாங்க. இந்த வாய்ப்பு கொடுத்த அன்பு உள்ளவங்களுக்கு நன்றி, வணக்கம்.